அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் வரலட்சுமி விரதம். மகாலட்சுமிய வீட்டிற்கு எப்ப அழைக்கணும், என்ன பூஜை செய்யணும், என்ன மாதிரியான நைவேத்தியம் செய்யணும் அப்படின்றத இந்த தகவல்ல பார்க்க போறோம். மகாலட்சுமி நம் ஒவ்வொரு வீடுகளிலும் எழுந்தருளி நாம் செய்யும் பூஜை முறைகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்கக்கூடிய நாள் தான் வரலட்சுமி விரத நாளாகும். இந்த நாள்ல சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காகவும் குடும்பத்தின் சுபிட்சத்திற்காகவும் விரதம் இருந்து தாலிச்சரடு மாற்றிக்கொண்டு மகாலட்சுமியை பூஜை செய்து வழிபடுவது வழக்கமான ஒன்று. திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் அமைய இந்த நாளில் வேண்டிக் கொள்வார்கள். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆடி கடைசி வெள்ளியோட இணைந்து வருது. அடுத்த ஆண்டு வரலட்சுமி விரதத்திற்குள் குடும்பத்தில் செல்வநிலை நிலைத்திருக்க வேண்டும். அப்படியென்றால் இந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும். வரலட்சுமி விரதம் என்பது மகாலட்சுமிய வீட்டிற்கு அழைச்சி வழிபட்டு வேண்டிய வரன்களை பெறுகின்ற நாள் தான். வரலட்சுமி விரதத்தை வழிபாட்டினையும் யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். அம்மா வீடு, கணவர் வீடு இரண்டிலும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் வழக்கம் என்கிறவர்களும், புதிதாக வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேண்டும் என நினைப்பவர்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து வழிபாட்டினை செய்யலாம். அதேபோல் முழு உபவாசமாக இருந்துதான் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என எந்த அவசியம் கிடையாது. உணவு சாப்பிட்டும் வரலட்சுமி நோன்பு வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். வரலட்சுமி விரத வழிபாட்டினை 2 முறையா கடைபிடிக்கலாம். ஒன்று படம் வைத்து வழிபடுவது, மற்றொன்று கலசம் வைத்து வழிபடுவது. இந்த ஆண்டு மட்டும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேண்டும் என நினைப்பவர்கள் படம் வைத்து வழிபடலாம். தொடர்ந்து அனைத்து வருடங்களும் வரலட்சுமி விரதம் இருக்க முடியும் என்கிறவர்கள் கலசம் வைத்து வழிபடலாம். முதல் முறையாக வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் படம் வைத்து வழிபடலாம். வரலட்சுமி விரதம் என்பது 3 நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம். மகாலட்சுமியை வியாழக்கிழமையே அழைத்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செய்து சனிக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபடலாம். அப்படி முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை காலையிலே அழைத்து அன்றே பூஜை செய்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்யலாம். படம் மட்டும் வைத்து வழிபடுபவர்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் வழிபட்டால் போதும். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி மாதத்தின் கடைசி நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் வருகிறது. அன்றைய தினம் பெருமாளுக்குரிய ஏகாதசி மற்றும் துவாதசி திதிகள் சேர்ந்த நாளாக வருகிறது. அது மட்டுமல்ல, சரஸ்வதி தேவி மற்றும் ஆஞ்சநேயர் அவதரித்த மூல நட்சத்திரத்துடன் பூராடம் நட்சத்திரத்துடனும் இணைந்து வருகிறது. பூராடம் நட்சத்திரம் பிரகஸ்பதிக்கும் ஈசனுக்கும் உரிய நட்சத்திரம் ஆகும். இதனால் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெறுவதற்கு ஏற்ற அற்புதமான நாளாக இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு அமைகிறது. வரலட்சுமி பூஜை செய்வதற்கான நேரம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10:20 மணி வரை. மாலை 6 மணிக்கு மேல் எப்பொழுது வேண்டுமானாலும் வழிபட்டுக் கொள்ளலாம். படம் வைத்து வழிபடுபவர்கள் மகாலட்சுமியின் படத்தை நன்கு அலங்கரித்து வீட்டு வாசலுக்கு எடுத்துச் சென்று மகாலட்சுமிக்குரிய மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்து வீட்டிற்குள் அழைத்து வந்து வழிபடலாம். கலசம் வைத்து வழிபடுபவர்கள் எவர் சில்வர் தவிர செம்பு, தாமிரம், வெள்ளி, மண் என எவற்றாலும் ஆன கலசத்தை பயன்படுத்தலாம். அதற்கு மஞ்சள் நூல் சுற்றி 3/4 பாகம் அளவு பச்சரிசி எடுத்துக் கொள்ளுங்கள். பிறகு அதோடு மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை, காதோலை கருகமணி, ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, மாசிக்காய், நாணயங்கள் ஆகியவற்றை போட்டுக்கொள்ளவும். ஒரு தேங்காயை மஞ்சள் சந்தனம் கலந்து பூசி எடுத்து அதை கலசத்தின் வாய்ப்பகுதியில் மாவிலையுடன் சேர்த்து வைத்துக் கொள்ளவும். அம்பாளின் முகம் வைத்திருப்பவர்கள் முகம் வைத்து புடவை, நகைகள், ஜடை ஆகியவை வைத்து அழகாக அலங்கரித்துக் கொள்ளலாம். அம்பாளாக அலங்கரித்த கலசத்தை வாசலுக்கு எடுத்துச் சென்று வீட்டில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தால் அவர்கள் ஆரத்தி காட்டி அம்பாளை வீட்டிற்குள் அழைத்து வந்து ஒரு மணப்பலகையில் வைக்கலாம். மணப்பலகை இல்லை என்றால் ஒரு தாம்பூலம் அல்லது வாழை இலையில் அரிசி அல்லது நெய் பரப்பி அதன் மீது இந்த கலசத்தை வைக்கலாம். கிழக்கு அல்லது வடக்கு திசையில் கலசத்தை வைப்பது சிறப்பானது. அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வடை, சுண்டல், பருப்பு பாயாசம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், கொழுக்கட்டை என எது வேண்டுமானாலும் படைக்கலாம். அனைத்தும் செய்ய முடியாவிட்டாலும் ஏதாவது ஒன்றை எளிமையாக செய்து வழிபடலாம். அன்றைய தினம் அம்பாளுக்குரிய கனகதாரா சோஸ்திரம், லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி ஆகியவற்றை படிக்கலாம். வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வைத்து தாமரை மலர்கள் கிடைத்தால் வைக்கலாம். இல்லாவிட்டால் மல்லிகைப்பூ பயன்படுத்தலாம். அர்ச்சனைக்கு துளசி, வில்வம், அருகு ஆகியவை பயன்படுத்துவது சிறப்பு. முடியாதவர்கள் சாதாரண மலர்கள், குங்குமம், அக்ஷதை என எந்த பொருள் முடிகிறதோ அதை கொண்டு அம்பிகைக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடலாம். அதோடு சேர்த்து நோன்பு சரடினையும் 2 பூ வைத்து கட்டி அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். இந்த வழிபாடுகள் அனைத்தையும் வெள்ளிக்கிழமை காலை 10:20 மணிக்குள்ளாக முடித்து அம்மனுக்கு ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். தாலி சரடு மாற்றிக்கொள்பவர்களும் இந்த நேரத்திற்குள் மாற்றிக்கொள்ள வேண்டும். சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்பவர்கள் பூஜை அறையில் உள்ள கலசத்தை எடுத்துச் சென்று சமையல் அறையில் வைத்திருக்கும் அரிசி பாத்திரத்திற்குள் வைத்து விடுங்கள். எங்கள் வீட்டில் நீ எப்போதும் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும், வீட்டில் எப்போதும் உன்னுடைய அருளும் குறைவில்லாத செல்வமும் இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்ட பிறகு மேலே இருக்கும் தேங்காயை எடுத்து ஏதாவது இனிப்பு செய்வதற்கு பயன்படுத்தலாம். உள்ளே இருக்கும் நாணயத்தை வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடலாம். எலுமிச்சை, மாவிலை, காதோல கருகமணி ஆகியவற்றை பூஜை அறை குப்பையில் சேர்த்து விடலாம். கலசத்தில் வைத்த வாசனை பொருட்களை சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அரிசியில் சர்க்கரை பொங்கல் வைத்து சாப்பிடலாம். இந்த முறையில் வரலட்சுமி விரதம் அன்று விரதம் இருந்து மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வந்தால் சகல செல்வங்களும் நம்மை வந்து சேரும்.